French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக மக்களவை தொகுதி சீரமைப்பு விவகாரத்தில் அமித்ஷாவின் பேச்சை விமர்சித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள விளக்கத்தை ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும்போது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சம் அனைவர் மத்தியிலும் நிலவுகிறது. இந்த அச்சத்தை போக்கக்கூடிய மத்திய அரசு மக்களிடம் மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை வெளியிடக்கூடாது. மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், தொகுதிகளின் எண்ணிக்கையை 1000ஆக உயர்த்த வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் வலியுறுத்தி வருகிறேன். அதன் நோக்கம் தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான். தமிழகத்தின் கோரிக்கைகளுக்காக அவர்கள் உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போதைய அளவில் 39லிருந்து 32 அல்லது 31ஆக குறைக்கப்படக்கூடும் என்றும் வெளியாகியிருக்கும் செய்திகள் மக்களிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது சரியானது அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை பெருக்கத்தால் இந்தியா பல சிக்கல்களை சந்தித்து வந்த நிலையில் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துகிறது. அதற்காக மத்திய அரசால் பல்வேறு ஊக்குவிப்புகள் வழங்கப்படுகின்றன. வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட தென் மாநிலங்களும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தின. அதனால் தென் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நன்மை கிடைத்தது. அதற்கான பரிசாக தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர குறைக்கப்படக்கூடாது. அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிப்பதாக அமைந்துவிடும். அது தவறு என்று தெரிவித்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக நாடு முழுவதும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 33% உயர்த்தப்படுவதாக வைத்துக் கொண்டால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போது 39உடன் கூடுதல் தொகுதிகள் 13ஐ சேர்த்து 52ஆக உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக 32உடன் கூடுதலாக 10 அல்லது 11 சேர்த்து 42 அல்லது 43ஆக உயர்த்தப்படும் என்பதுதான் தமிழக மக்களிடம் நிலவும் அச்சமாகும். நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போதுள்ள அளவில் தொடர்ந்தால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 39ஆக தொடர வேண்டும். 1/3 பங்கு உயர்த்தப்பட்டு 721ஆக உயர்த்தப்பட்டால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 52ஆக உயர்த்தப்பட வேண்டும். ஒருவேளை மக்களவையில் இப்போதுள்ள இருக்கைகளின் அடிப்படையில் 888ஆக உயர்த்தப்பட்டால் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதே விகிதத்தில் 64ஆக உயர்த்தப்பட வேண்டும். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 7.20% தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும். தமிழக அரசின் சார்பில் மார்ச் 5ஆம் தேதி நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் பங்கேற்கும் என தெரிவித்துள்ளார். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.